தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். கொளுத்தும் கோடை வெயில் தாகம் தீர்க்க திட்டக்குடி நகர திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. தமிழ்நாடு வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரும் வேளையில் பொதுமக்கள் தாகம் தணிக்க தண்ணீர் பந்தல் அமைக்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அமைச்சர் சி.வி. கணேசன் கடலூர் மேற்கு மாவட்ட திமுகவினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதனையொட்டி கடலூர் மாவட்டம் திட்டக்குடி நகர திமுக சார்பில் கோடைக்கால தண்ணீர் பந்தல் திட்டக்குடி பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டது. அதனை திமுக நகர செயலாளரும் திட்டக்குடி முதல் நகரமன்ற துணை சேர்மனுமான வி.பி.பி. பரமகுரு ஏற்பாடு செய்து கடந்த 3 நாட்களுக்கு முன்பு தண்ணீர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பின்னர் நீர், மோர், பானகம், இளநீர், தர்பூசணி, வெள்ளரிக்காய் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து தினந்தோறும் நீர், மோர், பானகம், இளநீர், தர்பூசணி, வெள்ளரிக்காய் மற்றும் குளிர்பாதங்கள் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு திட்டக்குடி நகர திமுக நிர்வாகிகள் வழங்கி இந்த பேருந்து நிலையத்திற்கு வரும் பொதுமக்களின் தாகத்தை தீர்த்து அசத்தி வருகின்றனர்.